உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு நெகட்டிவான விஷயங்கள் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. நம்மள நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது. ஸோ நீங்க உங்களை நம்புங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உட்கார்ந்துருக்கீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம், அது எல்லாமே உண்மை. ஆனா கேட்கிற நமக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்ப ரெஸ்பான்ஸே இல்ல. பாதி பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, பாதி பேர் போட்டோ எடுக்கிறாங்க, பாதி பேர் வந்து கவனிக்கல, பாதி பேர் எந்திரிச்சு போறாங்க, பாதி பேர் டீ குடிக்கிறாங்க, பாதி பேர் அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, இத்தனைக்கு நடுவிலும் ஒரு மனிதன் தம் வேலையை தான் பார்க்கறானா அவன் மட்டும்தான் வாழ்க்கையில சாதனையாளனாகவே மாற முடியும், வேற யாரும் மாற முடியாது. சிம்பிள் லாஜிக். ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கையில தொழில் செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், உங்கள் குடும்பம் உங்களை நம்பாமல் போகலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை நம்பாமல் போகலாம், உங்களுடன் தொழில் செய்ய வருகிறேன் என்று வந்த உங்கள் பார்ட்னர் உங்களை நம்பாமல் போகலாம், அல்லது யார் உங்கள் பிசினஸுக்கு பணம் கொடுத்தாங்களோ முதலீடு பண்ணாங்களோ அவர்கள் உங்களை நம்பாமல் போகலாம். ஆனால் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றுகிற மாயசக்தி. உங்களை நீங்க நம்புங்க. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், 2 things will define you சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything.